ரோமர் 8:26 சொல்லிருக்கு, ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்வார். ஆமாங்க, யாரு நமக்காக வேண்டுதல் செய்வார்? இன்றைக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும், நீங்க எப்பயுமே முன்னேறுகிறவர்களா இருக்கணும், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க போகிற இடங்கள்ல உங்களுக்கு வெற்றியை பார்க்கணும், நீங்க போகிற இடங்கள் உங்களுக்கு ராஜபாதையாக இருக்கணும், நீங்க பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற யாவரும் கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஆவியானவர் தேவனிடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை துவங்குறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க ஒரு பிரயாணத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று, கடவுளே இந்த இடத்த ஆசீர்வதிங்க, நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, நான் போகிற இடத்த ஆசீர்வதிங்க, நான் பண்ண போற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கர்த்தருடைய கரம் அந்த வேலையில இருந்து அது பராக்கிரமம் செய்யும், அது ஓங்கும், அது உயர்ந்திருக்கும். உங்களுக்கு வெற்றியை கொடுக்க உங்க தேவன் உண்மையுள்ளவரா இருப்பாரு. God bless you.